சிவகங்கை திருபுவனத்துல காவல்துறை அதிகாரிகளால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமார் அவர்களோட வீட்டுக்கு தளபதியோட டிவிகே நிர்வாகிகள் நேர்ல போயிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 2 டேஸா இந்த ஒரு சம்பவம் தான் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு. அதுவும் அஜித்குமார் அவர்களோட சகோதரர் இதை பத்தி சொல்லும் போது, என்னையுமே காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு எங்க அண்ணன் முன்னாடியே அடிச்சாங்க. தென் மிளகாய் பொடிலாம் தூவி ரொம்ப கொடுமையா விசாரணை பண்ணாங்க. தண்ணி கேட்டப்ப கூட கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கான நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்காரு. அண்ட் அவசரம் இதுக்காக அரசு எங்களுக்கு கொடுக்குற நிவாரணம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காரு. அண்ட் அதிமுகவோட ஆட்சியில சாத்தான் கொலை லாக்அப் கொலை நடக்கும்போது கையில போர்டோட வந்த உதயநிதி ஸ்டாலின் அண்ட் ஸ்டாலின் அவர்கள்லாம் இப்ப காணும். அண்ட் அந்த சம்பவம் நடந்தப்ப எவ்வளவு நடிகர்கள்லாம் அதுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. பட் டிஎம்கேவுக்கு எதிராக இது சம்பந்தமா ஒருத்தவங்க கூட இப்ப வாயை திறக்கல. அண்ட் ஜெய்பீம் படத்துல சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டை தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்னமும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது அதிர்ச்சியா இருக்கு. அண்ட் வெளியில வந்ததே இவ்வளவு இன்சிடென்ட், வெளியில வராம இன்னும் நிறைய இருக்கும். அண்ட் இதுல சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும். ஏன்னா அட்லீஸ்ட் அவர் தான் குற்றம் பண்ணவர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கூட அடிக்கல, ஜஸ்ட் விசாரிக்கிறதுக்கே சாகிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அண்ட் கரெக்டா தளபதி இதுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு. அப்படியே தொடர்ந்து இந்த கேஸை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறத உறுதி பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது என்னதான் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம்.